போச்சு. எங்கடி இருக்க? ஊக்கு குத்திட்டியா குத்தலையா? அண்ணனட நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ்? நண்டு பாலா பாலாமணியாக நடப்பே அங்கு வெண்டுகடா. ஆஹா சித்திரம் போல் நான் சிரிப்பேன். அண்ணனட நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். அண்ணனட நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். அண்ணனட நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். சில நடப்பே அடிபண்டுகளா சித்திரம் போல் நான் சிரிப்பேன். அடிபண்டுகளா சித்திரம் போல் நான் சிரிப்பேன். உங்க ஊருக்கு வந்ததுக்கு வாயில விட்டு அடிக்கிறீங்களடா? என்னடி சொல்ற லூசு முண்டை? பூ எடுத்து வாயில அடிக்கிறாங்க மாமா. பூ தானே உன்னை வர வைக்கிறாங்க. வர வைக்கிறதா? ஆமா வர வைக்கிறதுக்கு பூ இப்படில தொங்கியார் கல்ல விட்டு அடிக்கிறான்டா. அடுத்து தம்பி அவ ஒரிஜினல் இல்ல. இருங்க தம்பியலா, நீங்க எல்லாம் இப்பதான் முளைக்குது உங்களுக்குலாம். என்னது முடியுத அப்படி சொல்லு. இப்பதான் சின்ன சின்னதான் முளைக்குது, அதுக்குள்ளேயும் கல்ல விட்டு அடிக்கிறது, பூவை விட்டு அடிக்கிறது. பூவுக்கே பூவா? பூவுக்கே பூவா? என்னடா ஓட்ட டவுசரை போட்டு உட்காந்துருக்கேன். அத்தி நான் என்ன செய்வேன்? சிப்ப போடுறான். வந்தோடனே கண்ட கண்ட கருமத்தை. ஐயா மாமா போச்சு மாட்டினாரா. ஏய்யா என்னையா மண்டையில ஹெல்மெட்டை ஓட்ட மாட்டிட்டு உட்காந்துருக்கேன். ஏய் அவர் யாரு? இது யாரு தெரியுமாடா? அது யாரு? அட இவர் தான்யா மூத்த மாமே. மூத்த மாமாவா? அட என்னைய 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. எதுல? வீட்டுல. அப்படி சொல்லு. அட எனக்காக அந்த கடலை கொள்ளையே எழுதி வச்சாரு மனுஷன். இப்ப காலை பொளந்துக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. நல்லா இருக்கிறியா ஐயா? எங்க எங்க அக்கா அங்க எங்க இருக்கு? கிடக்கு அங்கிட்டு கடக்கா. இங்கிட்டு கடக்காமல அக்காவை கடத்துக்கிட்டு சிரிக்கிறாரு. என்னையா வாய்ப்புலாம் லிப்டிக்கா இருக்கு. நல்லா பாரு. என்னது வெத்தலை? வெத்தலையா? மூஞ்சில எஞ்சில துப்பிடாத. வெத்தலை இங்க இரு. வெத்தலை எல்லாம் போடாத. வெரி குட். ஏய் கத்தாதீரா, இங்க இருடா. மெசேஜ் சொல்றா. ஐயா ஐயா இங்க இரு. ஐயா வெத்தலை போடுறாராம். தயவு செஞ்சு கையை எடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். வெத்தலை எல்லாம் போடாத ஐயா. புத்துநோய் வருதான். நாளையில இருந்து ஆன்ஸ் வாங்கி போடு. முகர மதுத்த பாரு. அடி நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லி கொடுக்குற? என்னது ஆன்ஸா? ரெடி? ஆன்ஸ் வேணும்னு இத்த தூக்குறியா? அதுக்கு நீ ஏப்பா அதுக்குள்ளேயே வைக்கிறியாத? மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். இந்த மண்டையில ஹெல்மெட் போட்ட மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். சரி மாமா வரப்பூம் இல்ல. யாண்டி மாமாவுக்கு என்ன ஆச்சு? மாமா வரப்பூம் இல்ல. ஏன் வரல? மாமாவுக்கு மாடு மிதிச்சிரு. அத கட்டின்னு மிதிச்சு புரிச்சுரா. எங்கனக்குள்ள மஞ்சோரட்டுக்கு போனாரு. சரி மாடு புதக்குன்னு ஒரு மிதிச்சிச்சு மண்டையில. அப்பாடா. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா அடிபொண்டுகளா வள்ளிய பூவாடிருச்சே. அடிபொண்டுகளா வள்ளிய பூவாடிருச்சே. போட போட போட. என்னாச்சு? நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்த. என்னாச்சு? நல்லா தண்டா பண்ணவங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கடா. ஏண்டி? அடிச்சாண்டா ஒருத்தன் கண்ணுல தூக்கிக்கிட்டு. எதை? கண்ணு கலங்கிருச்சுடா.
எப்ப கண்ணுல அடிக்கிறது? ஏன்டா பூவை வச்சே இந்த அடி அடிக்கிறீங்களடா? ஆனா ஒண்ணுடா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஊர் பக்கமே வரமாட்டான்டா. 10 வருஷம் கழிச்சு தானே? ஏய் 10 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களே தெரியாதுடா. ஓ அப்படியா? இப்ப இருக்கிறது ஓகே, மேனேஜ் பண்ணிரலாம். ஓஹோ. ஐயோ ஒண்ணு கிராமல வந்ததா இருக்கும் போல இருக்கு. ஒண்ணு எட்டுக்கிட்டு எரியிறான்டா. எவ்வளவு அழகா உன்னை ரசிக்கிறாங்க பூமலை தூவி. யாரா அந்த இந்த வேலை பார்த்தது யாரா? ஏன்டா மூஞ்சிரு குடிக்கிற மாதிரி உட்காந்துருக்க? அட ஆத்தாடி இந்த அடி அடிக்கிறாங்களேடா. ஐயோ ஐத்தா, சிங்கிளா உட்காந்துருக்கிறிய ஐத்தா. ஐயா ஐத்தா 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 ஐத்தானா? அது யாரு இது? இது என்னது இது? ஏங்க ஏன்டா மட்டைக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? வேண்டாம், மட்டைக்கு அடிச்சவனே. அதுக்கு கொண்டு வந்தது மாதிரி தான் கொண்டு வந்தாரு. இப்போ இது என்னது இது? மாலையா? எப்ப மாலைங்கறிய நார் மட்டும் இருக்கு, பூவை காணா. இது மாலை கணக்கிலே சேராதே. என்னது? கீழே போச்சு. எவ்வளவுங்க? என்ன வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு? 135 165? 240க்கு இவ்வளியா? பரவாயில்லை. இது இது எங்க தயாரிச்சது? டெல்லியில. டெல்லியில. என்ன வாய்ஸ் இது? அருமையா இருக்கு. இங்க வா மாமா, இங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னும் சத்த நேரத்துல எல்லாத்தையும் கழட்டி வச்சிருவேன், ஏமாந்து போயிருவேன். அங்க இருந்து இங்க எங்க இருந்து மெனக்கட்டு போட்ட நார பாரு. இது மாலை கிடையாது. ஆண்டா நான் கச்சேரிக்கு வந்தேனா இல்ல இது இதுக்கு வந்தேனாடா? நல்லா செய்றியே, உங்க ஊர்ல நல்லா வச்சு செய்றீங்களே. எதுல? என்னையத்தான் அப்படி சொல்லு. அடாடா அருமையா இருக்கு. அவர் வாய்ஸ் என்னடா? எங்கடா? எப்ப டெல்லியில தயாரிச்ச மாலையாம்டி? என்னது? டெல்லியில தயாரிச்சதா அந்த மாலை? டெல்லியில தயாரிச்சனால வாய்ஸ் இப்படியாடா? அது வந்து திரவ பொருள் காரணம். திடமா இருந்தால திரவ பொருள் அப்படி மாத்திருச்சு. எப்படி தான் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வருதோ தெரியலையே. 240 அப்புறம் மாமா உனக்கு எப்படி? இல்ல இல்ல, அவர் தங்கமான மனுஷன். இவர் யாரு தெரியுமாடா? அது யாரு? இவர் தான் எங்க ஒரிஜினல் ஐத்தான். ஒரிஜினல் ஐத்தானா? ஆமா. இவர் என்ன செஞ்சாரு? உள்ளதுல என்னை 7 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. அதுவும் எதுல? அவரும் வீட்டுல தான் வச்சிருந்தாரு. எல்லாம் வீட்டுல தானா? அட எனக்காக அந்த பணம் கொள்ளை எழுதி வச்சாரு மனுஷன். இப்போ மண்டை பணம் கொட்ட மண்டை மாதிரி ஆயி போச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? எங்க நம்ம அக்காங்க? வீட்டுல விட்டுட்டு நீ எதுக்கு அங்க வந்த? உன்னைய பார்க்கவா இருக்கும். எப்படி சைலண்டா உட்காந்துருக்காரு பத்தியா? ஐத்த வருவாருன்னு ஆசையோட காத்து இருந்தேன். இதுக்கு தாண்டா ஒயிட் வேணுங்கிறது. இந்த ஐத்த வருவாருன்னு ஆசையோட காத்து இருந்தேன். ஐத்த வரவும் இல்ல. என்னடி அங்கிட்டு மாமா வரலங்கற, மாடு மிதிச்சிருச்சுங்கற, இங்கிட்டு ஐத்தா வரலங்கற. ஏன்டி? ஐத்த வரவும் இல்ல. எதுக்கு வரல? ஐத்தானுக்கு ஆடு புடிங்கிருச்சு. அதி நான் என்ன செய்வேன்? எதடி புடுங்குச்சு? காது ஓரத்துல உள்ள முடிய புடிங்கிருச்சுடா. அப்பாடா நான் கூட ஐத்த வருவாருன்னு ஆசையோட காத்திருந்தேன். நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்த? நாங்க 5 வயசுல என்ன அம்மனமா தெரிஞ்சிருப்ப? நாங்க ஆடாத ஆட்டம் இல்ல. 10 வயசுல பல்லாங்குழி ஆடையில. ஆண்டி ஆண்டி அழுவுற? ஆண்டி இல்லடா மூதேவி. அவங்க அக்காளு. ஆண்டி ஆண்டி அழுவுற? ஐயா இது யாரு தெரியுமாடா? அது யாரு? இதுதான்டா எங்க மூத்த அக்கா நக்குமா. நக்குமாவா? பேரு அதானா? ஆமாடா. உனக்கு மொத்தம் எத்தனை அக்கா? நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 7 பேரு. கொப்பா என்ன வேலை பாக்குறான்? இதே வேலை மயிராத்தா இருந்தா இருந்தாலு. அப்படி சொல்லு. இதுதான் மூத்த அக்கா நக்குமா. சின்ன உட்கார்ந்துருக்கு பாரு. அது பேரு சிம்புரே. சிம்புரேனா? ஓ சிம்ரனா? ஆமாடா. உன் பேரு? என் பேரு நடுவுலவன் நமிதா. நாங்கெல்லாம் ஒரே சினி ஆக்டர்ஸ். ஓஹோ. நல்லா இருக்கியாத்தா? எங்க ஐயாங்க செத்து போயிட்டாரா? என்ன செத்து போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற? வச்சு குத்து குத்து குத்துனாரோ?
ஏய் நீ நல்லா இருக்கியா? ஓ என்ன அடிச்சிருப்பாரு போல இருக்கா. நீ மூஞ்சி. நல்லா இருக்கிறியா? நம்ம ஐயா அங்க என்ன எல்லாருமே செத்து போயிட்டாரு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே என்ன? அவ்வளவு கொடூரம். வச்சு அது எல்லைமுறை கொடூரம். வேலை வெட்டிக்கலாம் போறீங்களா? போறேன் இந்த காலத்து. ஏய் இந்த காலத்துல எங்க அக்கா வேலைக்கு போகுது. நல்லா எல்லாருமே ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆஹா கை தட்டுங்கப்பா. எப்படிடா? சூப்பர்ப்பா. இந்த காலத்துல வேலைக்கு போகுதுடா. ஆமா. உலகத்திலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமாடா? எனக்கு தெரியும். என்ன? ஃபாரின்ல அந்த 10 மாடி கட்டடத்துல சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கிற வேலை. அதானே கஷ்டமான அது வேலை. கஷ்டமான வேலையா? ஆமா. கஷ்டமான வேலை தான். ஆ. ஆனா அதுல சும்மா சுஜிபி மேட்டர். கஷ்டமான வேலை கிடையாது. ஓஹோ அப்புறம் என்ன கஷ்டமான வேலை? இந்த தவுல் அடிக்கிறான் பாரு தவுலுக்காரன். ஆமா அது கஷ்டமான வேலை. பின்ன இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் அந்த அங்க உட்கார்ந்து நாசரம் ஊறாரு போய் பிபி காரரு. சரி பிபி காரரா? அது கஷ்டமான வேலையா? பிறவு அதெல்லாம் கிடையவே கிடையாது. உலகத்திலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன வேலை? யாருமே செய்ய முடியாத வேலை. அதான் என்ன வேலை? அடியே என்ன அப்படி நிக்கிற திகச்சு போய்? இதான் இங்க என்னமோ தகவல் சொன்னுச்சு கேட்டுக்க. சரி கேட்டு கேட்டு. இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. உண்மையில நான் சொல்றேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன். சொட்டு. உலகத்திலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை 100 நாள் வேலைடா. என்னடா மியூசிக் வித்தியாசமா இருக்கு, எல்லாம் கை தட்டி சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன 100 நாள் வேலை என்ன அவ்வளவு சிரமமா என்ன? டேய் என்ன 100 நாள் வேலை கஷ்டமான வேலை? எவ்வளவு பெரிய கஷ்டமான தெரியுமா? எங்க ஊர்ல அப்படியா? ஆமா எங்க ஊர் சைடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எப்படி? ஏற்கனவே எல்லாம் அந்த 100 நாள் வேலைக்கு 10 மணிக்கு தான் கிளம்புறாங்க. ஆமா. இப்பெல்லாம் 6 மணிக்கே கிளம்பிடுறாங்க. வாங்கடி போட்டா எடுக்க போவா. ஆத்தி எத்தனை தண்டி தொண்டை அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் நடக்கும். ஆஹா. வீட்டுல கடந்து இருக்கிற கிணறுகட்டல எந்திரிச்சு வெளியே வந்துருவாங்க. வரும்போது சும்மா வர மாட்டாங்க. சரி. இந்த 100 நாள் வேலை பாக்குறதுக்கு சில பல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. என்னென்ன? ஒரு ஓட்டை சாந்து சட்டி, இங்கிட்டு இத்து போன கூடை, சரி, இடுப்புல ஒரு புல்ல, சரி, கூடவே ஒரு நாக்குட்டி. நாக்குட்டி எதுக்கு? புல்ல பீ வேண்டாம் விழுந்துட்டு நக்கிறதுக்கு. அட கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சரி. அவங்க போய் அங்க பாப்பா பாரு வேலை எப்படி? இந்த மம்பட்டி இல்ல மம்பட்டி. ஆமா. இத்தா தட்டியா இருக்கும். அத தூக்கி வெட்டுவாங்க. ஆனா மண்ணு வராது. என்னடி அளவு இது? அந்த அளவுக்கு கஷ்டப்படா. இந்த புல்லு இல்ல புல்லு. ஆமா புல்லு. அத இழுத்துக்கிட்டு புடுங்குவாங்க. அதுல உள்ள நுனியே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டம்டா. ஓஹோ. அதுக்கப்புறம் கொண்டு போற சோத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 100 நாள் வேலையை ஆரம்பிக்கும். நல்லா நிழலா பார்த்து 4-5 கிழடு கிட்ட பேசுவாங்க. எப்படி எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? அடிய ராமாயி உனக்கு சேர் தெரியுமா? என்னடிய இந்தாடியே என்ன தம்பி நம்ம ரெண்டு பேரையும் ஓத்தாம திட்டுறாளா? எனக்கு கட்டார்த்த திட்டுறியா நீ? அது கிளவி பாசடா. அப்படி என்ன பேசுவாங்க? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த மூடாதர்ல இருக்க முனியாண்டி மகள ஆறாதர்ல இருக்க ஆறுமுகமையை இழுத்துட்டு ஓடிட்டாளாடியா. ஐயோ அவ ஏற்கனவே 5 மாசம் முழுகாம இருந்தாளா. ஐயோ இதுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? எவ்வளவு சம்பளம்? 280 ரூபாய். உங்க அக்கா நக்குமாக்கா வாங்கினதான்னு கேளு பாப்பான். நக்குமாக்கா இங்கே அட்டையே போடாம உட்காந்துருக்கா. அதுல வேற சொல்லிக்குவாங்க, ஏண்டி உனக்கு இந்த அட்டையில ஏறிடுச்சா? எது? எனக்கு இன்னும் ஏறவே இல்ல. அந்த கிளர்க்கு வரட்ட அவன் மசத்தை புடிச்ச ஆயல. நல்ல தாய் குளங்கள் மத்தியில நின்னு பேசுற. ஏய் வாய் விடாதடா இடோட்ட பையல. விளக்கம் பார்த்தாலே வாங்கிட்டு வர போறேன். இந்த வந்துரு. மணப்பாறை மாடு கட்டி ஆஹா. மாயவர ஏறு பூட்டி. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு. பசு தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு. பசு தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு. நாக்க பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தனியா ஏத்த முடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு. நாக்க பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தனியா ஏத்த முடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது ஓடு சின்ன கண்ணு. பசு தலைய ஓட்டு பாடுபடு செல்ல கண்ணு. பேசாட்டா ஒரு குழிய நோண்டிட்டு நானே உள்ள விழுந்துருவாடா. இங்கிட்டு பாரு. நீ என்ன கர்மத்தை குடிச்சிட்டு வந்த? என்னவா? பொதிய ஏத்தி வண்டியில பொன்னாச்சி சந்தையிலே. பொதிய ஏத்தி வண்டியிலே பொன்னாச்சி சந்தையிலே விருது
தான் யா ஊம குத்தா. கூடு கைய எடுத்து அழகா இருக்கனா அவுத்து வச்சதுக்கு அப்புறம் பாரு இன்னும் அழகா இருப்பேன். முகரை மூஞ்சியும் பாரு. நல்லா பாடுறாளப்பா. அவங்க தூக்கி பூ அடிக்கிறாங்க, நீ என்ன அடிக்கிற? ஏண்டா கச்சேரி கூட்டிட்டு வந்தீங்களா கருமாதி கூட்டிட்டு வந்தீங்களா? என்னைய ஒரு கையில அடிக்கிறார். மட்டை எடுத்துக்கிட்டு எரிஞ்சன்னு வச்சுக்க, ஆளுக்கு போட்டு அத்தி நான் என்ன செய்வேன்? பொம்பளை புள்ள அழுதா எனக்கு மனசு தாக்காதப்பா. ஏமா அழுகுற? என்னமாச்சு? ஏமா? நான் இருக்கேன், அழுகாத. என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லு. என்ன நான் அண்ணன் ஆற பார்த்து என்னடி வார்த்தை சொல்றேன்? அம்மா அப்படி சொல்லு. என்னாச்சு? அழுகாம சொன்னா தான் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஆமா, துக்ககரமான விஷயம் நடந்து வச்சுறா. என்ன துக்கம்? இவங்க இன்னைக்கு என் மேல மாலையை தூக்கி போட்டாங்க. ஆமா, அது மாதிரி நான் அழகா பொறுமையா கேக்குறேன், மரியாதையா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் உனக்கு இருக்கேன். எங்க ஐயா செத்து போயிட்டாரா? ஐயோ, சரி அழுவாத அழுவாத, நான் இருக்கேன், கவலைப்படாத. தானே ஏங்க ஐயா செத்து போயிட்டாருங்க போறது இப்படி அடிக்கிறீங்க. அவளே அழுதுகிட்டு இருக்கா. மக்களா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? சரிடி, எப்படி எப்போ செத்தா? 10 வருஷத்துக்கு முன்னாடி. முகர மதத்தை பாரு. இல்ல மாமா, ஒரு ஆறுதல் சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தது பாருங்க. இல்ல எங்க ஐயா மேல எனக்கு பாசம் ரொம்ப அதிகம். அவர் ஞாபகம் வந்துருச்சு. அதான். எப்படி செத்தாரு? அது பெரிய கொடுமையான விஷயம் மாமா. ஏன் சும்மா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. சொல்லவா? இந்த மெஷர்மெண்ட்லாம் மண்டி கிடக்கு. சிறச்சுறியா? அது ஒண்ணுதான் பார்க்கல. எப்படி செத்தாருன்னு கேக்குறியா? ஆமாண்டி, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாமா. சரி பரவாயில்ல, சொல்லு. என் தம்பி இருக்கான், நான் இருக்கேன், உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நாங்க இருக்கோம் உனக்கு. அதனால சொல்லு, எப்படி செத்தாருன்னு சொல்லவா? சொல்லு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என் குணம் தெரியும் தானே உனக்கு? தெரியும் தெரியும். சொல்லுவா. சொல்லவா? எப்படி செத்தாருன்னா? எப்படி செத்தாருன்னு சொல்லு. பாவம். அது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சுத்தியல் வச்சிருக்கீங்களா? அது கொடுங்களே. சரி சரி சொல்றேன் சொல்லு. அது எப்படி செத்தாருன்னா, அது ரொம்ப சொல்றேன், மரியாதையா சொல்லு. கண்ணுல தூசி விழுந்து செத்து போயிட்டான்டா மனுஷன். ஒரு புழுகிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன? கண்ணுல தூசி விழுந்தா அப்படி தண்ணியை வச்சு இப்படி பண்ணலாம், இல்ல கையில பண்ணிடலாம், இல்ல துண்டை வச்சு துடைக்கலாம். கண்ணுல தூசி விழுந்து எப்படி சாவாங்க? கண்ணுல தூசி விழுந்து தான் செத்து போனேன் அந்த ஆளு. ஒரு டைம் களத்து மேட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்க வந்து வைக்கல தூவி இருப்பாங்க போல் இருக்கு. கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அங்க இருந்து பதறி போய் இப்படிதான் ஓடியாந்தேன். வந்து அடியே பேத்தியா கண்ணுல தூசி விழுந்துருச்சுடி, ஊதி விடுறீன்னு சொன்னேன். சரி, நானும் கண்ணு அப்படி புடிச்சுக்கிட்டு பூணு ஊதுனியா? பூணு இல்ல, சரி சரி, பூணு ஊதுனேன். தூசி போகல. சரி, என்ன செஞ்சா? பேத்தியா தூசி போகலடின்னு அந்த அருக்கு பாரு ஐயா, அந்த தண்ணி தொட்டி சரி அங்க இருந்துச்சு. அந்த தண்ணி தொட்டியில போய் கண்ணை முடிச்சு விடுன்னு அந்த ஆளு வேமா போய் முடிச்சு விட்டேன். சரி, எப்படி? அந்த இப்படி போய் நல்லா முடிச்சு விடு. தண்ணியில கண்ணை முழிக்கணும். இப்ப இதுதான் தண்ணி, முடிச்சு விடு பாப்பா. நல்லா உள்ள போ. என்னடி உள்ள வச்சு அமுக்கிடுவா பொருக்கு? இது முழிச்சு விட சொன்னேன். சரி, அந்த ஆளு நல்லா முழிச்சு விட்டேன். அப்ப தூசி போகல. அப்புறம் என்ன? மறுபடியும் கதறி போய் என்கிட்ட ஓடியாந்த. தூசி போகலடின்னு சொன்னேன். சரி, நீ ஒழுங்கா முழிச்சு விட்டு இருக்க மாட்டேயா, நான் சொல்ற மாதிரி செய்யணும். கூட்டிட்டு போனேன் தண்ணி தொட்டிக்கிட்டு. சரி, நீ போய் உள்ள முங்கிக்க, நான் உன் தலை இப்படியே புடிச்சுக்கிறேன். நீ வந்து தூசி வந்துருச்சுன்னா இப்படி ஆட்டு. எப்படி? இப்படி இப்படி தூசி வரலனா இப்படி ஆட்டுன்னு அந்த நாசமா படவே ரொம்ப நேரமா இப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தேன். சரி, கடைசியில தூசி வந்துருச்சு, இப்படி ஆட்டுனா பாரு, செத்து போயிட்டாட்டா. காஞ்ச மாடு கம்பள பயிர மாதிரி பயிர. என்ன மாமா எங்க செத்த கதை எப்படி சொல்றாங்க? ரொம்ப ஒரு ஆட்டமா தான் இருக்கு. இங்க பாவே, எங்க ஐயா செத்ததுக்கு ஏன்டா எல்லாம் நினைவு அடிக்கிறியா? உன்னை அடிக்கலாம் இல்ல. இங்க வா. ஆண்டி உசுரோட போட்டு அந்த ஆள நல்லா இருந்த மனுஷனை தட்டி தண்ணி தொட்டிகளை வச்சு கொண்டு புட்டு கொலையா கொன்னு புட்டு என்ன எல்லாம் எங்கெல்லாம் பார்த்தா யார் நினைக்கிறா? ஏண்டி இங்க வாடி, கிட்ட வாடி. உனக்கு எதுவும் கண்ணுல தூசி விழுந்திருக்கா? தண்ணி தொட்டி போமா? இல்ல ரொம்ப ஒரு ஏத்தமா தான் இருக்கு இந்த ஐக்கு. இங்க வர எங்கெல்லாம் பார்த்தா சாதாரணமான ஆள தெரியுதா? நான் யாரு தெரியுமா? மலையாள மாந்திரிக மந்திரக்காரண்டி. பல மந்திரங்களை கத்து இந்த கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். அடக்கிறதுக்கு அது என்ன ஒண்ணுக்காடா? இவ சரி வர மாட்டான். இவ சரி ஏதாவது இவள மந்திரம் போட்டு இவள வந்து மாசமா ஆக்கல, மாடு ஆக்கல,
மணிகண்டன் இல்ல நானு. உண்மையிலே மந்திரம் போடுவானோ? மந்திரத்தை போட்டுருவோமா? அவர் நல்லா போட்டிருக்காரு நிறையா. சாமி பொறுமை பொறுமை. சண்டி கருப்பா, சாமுண்டி கருப்பா, மாரவண்டி கருப்பா, வாட 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 கலக்கே மேக்கே வடக்கே தெற்கே. ஒழுங்கா அப்படினா மைக்க. என்னடா முகரை மூஞ்சி மந்திரவாதி மாதிரி செருப்பு போட்டிருக்கனாலதான் மந்திரம் வேலை செய்யல. என்னடா மந்திரவாதி கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இல்ல செருப்பு போட்டிருந்ததுனால. என்னடா நெளிக்கிற மணிகண்டன்? காளி நீலி சூடி ஆத்ரே பூத்ரே சாத்ரே போடுற மாத்திரை. ஆத்திரே பூத்திரே சாத்து சாத்து முகரை மூஞ்சி பாரு. ஊருக்குறா கிளம்பிடுறாங்க. கேட்டா மந்திரவாதி மந்திரவாதிங்கிறாங்க. அம்பு பேரு கற்பழிப்பு கேஸ்ல உள்ள கிடக்குறாங்க. வாயில மண்ணு. நான் இல்லப்பா. அந்த மாதிரியான மந்திரவாதி என்னடா நீங்க எல்லாம்? நான் இல்ல, தம்பி மட்டும் தான். நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? ஐ அம் a டிகிரி ஹோல்டர். கும்பகோணம் டிகிரி காப்பியா? முகரை மூஞ்சி பாரு. டிகிரிடா படிப்பு பட்ட. என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ படிச்சிருக்கேன். முகரை இல்ல பாரு. பிபிஏ படிச்ச முகரை. பிபி என்ன முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? பிபி என்னன்னு என்ன சொல்லு? பிபிஏனா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அத்தாடி ஸ்டேஷன் ரொம்ப ஆடுதப்பா. எப்படி? நல்லா ஆடுதே. இன்னொரு வாட்டி ஆட்டு. பிபி என்ன அப்படி? பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே. தமிழ்ல சொல்லுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியாதா? தெரியும், தமிழ்ல சொல்லு. அட்மினிஸ்ட்ரேஷன்னா மேலாண்மை. அப்ப கீழ கீழ பூனை முகரை மூஞ்சி. ஓட்டன்னு வச்சுக்க. படிச்சிருக்கேன்டா. படிச்சிருக்க? ஆமா டிகிரி ஹோல்டர்ரா. இப்போ நான் அறிவை சோதிக்க போறேன். என்ன பண்ண போற? கேள்வி கேட்க போறேன். படிச்சிருக்கனாலயா? கண்டிப்பா கேக்குறேன். அப்புறமா நீ பதில் சொல்லு. சரியா? எத்தனை கேள்வி வேணா கேளு. டான் டான் மாதிரி சொல்லுவேன். ஒரே கேள்விதான். இப்போ மீன் பிடிக்கிறாங்கல்ல? ஆமா. அவங்கள என்னன்னு சொல்லுவான்? இருடா இருடா ஏன்டா? இருடா கேட்டா பதில் சொல்லு. இருமாமா. இருமாமா மயிருமாமா. ஏன்டா போட்டு அடிக்கிற? போடா மாரை மூஞ்சி போடா. உள்ள போடா. எவ்வளவு நேரம் என்னடா சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே போடா. நான் பேசுறேன் அங்க என்ன என் தம்பியை திட்டுறேன். ஒண்ணே இல்ல அவனே எத்த தண்டியா நிக்கிறான் பாரு. அடிச்சல மண்டையில கலட்டி அப்படியே அந்து விழுத்துறேன். ஏன் அப்படியே உட்கார்ந்திருக்க? ஒண்ணுக்கு வரல உனக்கு? போயிட்டு வந்துறியா? பத்திரமா இருக்கு. ஏய் நான் தானே கேள்வி கேக்குறேன். ஆமா அவர்கிட்ட ஏன் போற? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒண்ணுக்கு வந்துருச்சான். டேங்க் திறந்து விடணுமா? ஏய் போடா மண்டையில அத்துருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. தபேலாக்கார மண்டை. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு. செல்லக்குட்டி நான் எப்படி பாடுறேன்? இப்ப நான் பாடினதை நீ சொல்லு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு சொல்லு. அவர் வாயில வராது. என்ன மட்டை அடி அந்த அடி அடிச்ச? சொல்லு ப்ளீஸ் சொல்லு. சும்மா சொன்னேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு சொல்லு. ஒயின் ஷாப் போச்சு. அவருக்கு தெரிஞ்சது பாவம் அவர் சொல்றாரு. தூமிய குடிக்குமா என்ன? அதி இவன் சொல்லுவான் பாரு. பூவரசா வாசிச்சு இல்ல இந்த சொல்லும் போது பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன் சொல்லுப்பா. இல்ல சொன்னோனே நக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறீல்ல. ஏன்டா வாயுல உங்களுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு சொல்லு. ஏப்பா உருளைக்கிழங்கு தானப்பா, இதுல என்னப்பா இருக்கு? நான் உனக்கு பதில் சொல்லல. நான் சொல்றது திரும்ப சொல்லு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி. இப்ப பாரியா இல்ல மேல பேஞ்சு விடவா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு சொல்லு. சும்மா சொல்லுங்க. சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. இவனாலதான்டா எல்லாமே. இவனாலதான்டா. இவன் மண்டையே சரியில்லை. போடா உள்ள போடா. எதுக்குதான் யாரடா சொல்றா? போடா போட்டுவேன் போடா. மூஞ்சி மோரை பத்தியா மொசர கோவம் பிரஷர் இருக்கு போருக்கு. மொச பிடிக்கிற மாதிரி. அடியே செல்லக்குட்டி அடிச்சன். கூல் கூல் கூல். ஏன் எம்புரி என்ன? சரி சிரிச்சது போதும். நான் கேட்டதுக்கு இன்னும் கேள்வி பதில் வரல. சரி சரி சொல்லிரும் வாங்க ப்ளீஸ் சொல்லிரும். சொல்லுங்க. என்ன கேள்வி? மீன் பிடிக்கிறாங்கல்ல? ஆமா. அவங்கள என்னன்னு சொல்லுவான்? இரு சொல்றேன். என்ன பெரிய எந்த கேள்வி? மீன் பிடிக்கிறவங்கள மீனவன்னு சொல்லுவான். அப்ப மான் பிடிக்கிறவங்கள மசிர புடிங்கின்னு சொல்லுவான். போட பெரிய எவரு மீன் பிடிக்கிறவன மீனவன்னா மான் பிடிக்கிறவன மானவன். ஓ அட்டாக் பண்றீங்களோ? முயற்சி பண்ண முடியல. இப்ப நான் உன்னை அட்டாக் பண்றவா? முடிஞ்சா பாரு. இப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லுவான். ஆமா. பங்காளி பொண்டாட்டிய பண்ணின்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த சுப்பிரமணிய பொண்டாட்டி என்ன சொல்லுவேன்? அவனை சுடுதண்ணின்னு சொல்லுவான்டா. அவசரப்படாதீ. நல்லா விளங்குற மாதிரி சொல்றேன். புரியுற மாதிரி. இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம்? விக்கல் வந்தா விக்குவோம். அப்ப நக்கல் வந்தா நக்கு பண்ணுவேன். அவன் இவன் பண்ணி தான் இப்படி இருக்கேன். அது என்னையே மாட்டியா?
எத்தனை இடத்துல நக்கி டேய், ஏய் பஞ்சாமிர்தம் நக்கியிருக்கேன், தேனு நக்கியிருக்கேன். அது நக்கி தான் சாப்பிடணும். எந்த பொருளை எப்படி சாப்பிடணும்னு இருக்குல்ல. நீ நக்க மாட்டியா? நான் நக்கி இருக்கேன் தேனு. ரைட், ஓகே. இந்த இவன் தம்பி ஓனர் வந்துட்டாப்ல. வாடா உங்க போனா அது போன் தம்பி நிகழ்ச்சி ஓனரா இருந்தா அதெல்லாம் வந்து அப்புறம் அவர்கிட்ட சொல்லி வரணும். அர்ஜென்ட்டா இருக்கும் போல இருக்கு. போன் வந்துகிட்டே அர்ஜென்ட்டா இருக்கா அங்க போயிட்டு வந்து வேமா. இல்ல எனக்கு இல்ல உனக்கு ஏதோ அர்ஜென்ட்டா போன் வந்துகிட்டே. ஏன் போறோம்? லைவ் வேற ஓடிட்டு இருக்கு. இவங்களோட பெரிய அக்கா போறா இருக்கு. டக்குன்னு பேசி தொலைங்க. போன் வந்துகிட்டே இருக்கு. சரி சரி யாரும் கோச்சுக்காதீங்க. இதான் முக்கியமான காலம் என்னன்னு. வடக்கு அட்டன். ஹலோ நண்டு பாலா தான் பேசுறேன். இந்த கச்சேரி இது என்ன ஊரியா? பொன்சிங்கப்பட்டி. பொன்சிங்கப்பட்டி இந்த மணப்பாறை பக்கம் வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னமோ ஆச்சு போல. என்னனே எப்பயா? இல்ல இன்னும் 2 மணி நேரம் ஆகும். கச்சேரிக்கு வந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஆயிடுது. ஐயோ என்னாச்சு? சரி 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 என்ன? சாரி மன்னிச்சுங்க. வந்துடுறேன். அந்த ஓகே ஓகே வந்துடுறேன். என்ன ராங் நம்பராண்டா? ஆமா அப்புறம் போன் வந்துருச்சு இது வந்துருச்சு. ஏன்டா எங்க கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது எப்படா வரும்? அது போன் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு. நல்லா ஜோரா ஒரு டைம் எல்லாருமே கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி 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 கடமடா நன்றி. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இன்னும் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதான் ஒரு எண்ணம் இருந்தாலும் இன்னும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இசை நிகழ்ச்சியின் இறுதி கட்ட நிகழ்வாக முச்சுக்கட்ட நிகழ்வாக அந்த கோட்டை கருப்புச்சாமி பவனி வரக்கூடிய அற்புதமான காட்சி அரங்கிற காட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக உங்களை எல்லாம் கண்கலங்க வைக்கக்கூடிய அற்புதமான காட்சி எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடியது. ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் கடைசியாக வச்சுட்டு போயிடுறேன்.